தந்தையுடனான மோதல் போக்கிற்கு மத்தியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் டெல்லியில் முகாமிட்டுள்ளார். அன்புமணியின் டெல்லி பயணத்திற்கான காரணம் என்ன? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பாமக நிறுவனர் ராமதாஸ் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கு இடையிலான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பாமகவில் நிலவும் அசாதாரண சூழலுக்கு மத்தியில் அன்புமணி டெல்லி சென்றிருப்பது கவனம் பெற்றுள்ளது. ராமதாஸ் அன்புமணிக்கு இடையிலான பனிப்போர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் வெட்ட வெளிச்சமானது. அதன் பிறகு பாமகவிற்கு இனி தானே தலைவர் என்றும் அன்புமணி செயல் தலைவராக செயல்படுவார் என்றும் அறிவித்தார் ராமதாஸ். பின்னர் மற்றொரு செய்தியாளர் சந்திப்பில் தனது உயிர் மூச்சிருக்கும் வரை தானே பாமக தலைவராக செயல்படுவேன் என்று அறிவித்தார். சென்ற முறை சொன்னேன், மீண்டும் சொல்லுகிறேன். எத்தனை முறை வேண்டுமானாலும் இதைத்தான் சொல்லுவேன். இந்த கட்சிக்கு என் மூச்சிருக்கும் வரை நான் தலைவர். மேலும் அன்புமணிக்கு ஆதரவான நிர்வாகிகளை கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கி வரும் ராமதாஸ் அந்த பொறுப்புகளுக்கு தனது ஆதரவாளர்களை நியமித்து வருகிறார். தைலாபுரத்தில் ராமதாஸ் தொடர்ந்து கட்சி கூட்டங்களை நடத்தினாலும் அதில் பெரும்பாலான நிர்வாகிகள் பங்கேற்காத நிலையில் அன்புமணி நடத்தும் கூட்டங்களில் பெரும்பாலான நிர்வாகிகள் கலந்து கொள்கின்றனர். இதனை சுட்டிக்காட்டி கட்சியில் 99% நிர்வாகிகள் தன் பக்கமே இருப்பதாகவும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரான தனக்கே முழு அதிகாரம் இருப்பதாகவும் அன்புமணி உறுதிபட கூறி வருகிறார். இதனிடையே வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பாமக வேட்பாளர்கள் யார் என்பதை தான் முடிவு செய்வேன் என்று ராமதாஸ் தெரிவித்திருப்பதால் தேர்தல் நேரத்தில் பாமகவில் சிக்கல் ஏற்படக்கூடும் என்று கூறப்படுகிறது. இதனால் கட்சியின் உண்மையான அதிகாரம் ராமதாசுக்கா அன்புமணிக்கா என்ற குழப்பம் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் நிலவி வருகிறது. இந்த குழப்பமான சூழலுக்கு மத்தியில் டெல்லி சென்றுள்ள பாமக தலைவர் அன்புமணி இன்று மதியம் 12:30 மணியளவில் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கட்சியில் தனக்கே அதிகாரம் இருக்கிறது என்பதை உறுதி செய்யவும் தேர்தல் நேரத்தில் வேட்பாளர் தேர்வு தொடர்பாக எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கவும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்தித்து அன்புமணி மனு அளிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து பாமக தேர்தலை சந்தித்த நிலையில் இந்த முறையும் அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்க அன்புமணி ஆர்வம் காட்டுவதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் வரும் ஜூலை 7ஆம் தேதி சென்னைக்கு வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாமகவுடனான கூட்டணி குறித்து அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக டெல்லியில் அமித் ஷா உள்ளிட்ட பாஜக தலைவர்களை அன்புமணி ராமதாஸ் சந்தித்து பேச இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அன்புமணியின் இந்த அதிரடி நகர்வுகளுக்கு மத்தியில் ராமதாஸின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பது பாமகவில் பரபரப்பை கிளப்பியுள்ளது.